வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு நியூ ரிக்யர்மெண்ட் வந்திருக்கு. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20,000 பேர்த்துக்கு மேலே ஆள் எடுக்கிறாங்க. அது என்னென்ன வேகன்சி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் க்ரோமில் போயிட்டோங்க. கூகுள் க்ரோமில் இந்தியன் போஸ்ட் ரிக்யர்மெண்ட் 2025 டைப் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டாவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் இந்தியன் போஸ்ட்டில். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதோட வெப்சைட் அஃபிஷியலாக ஓப்பன் ஆகும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் 1 ஜனவரி 2025 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணணும். இங்கே அப்ளை பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுன்னா இங்கே சைடில் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனோடைய பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 7/2/2022 சொல்லியிருக்காங்க. டோட்டலாக இதில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்காது. ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிஷன் டேட் பார்த்தீங்கன்னா 10/2/2025, அதாவது நேத்திலிருந்து 3/3/2025 வரைக்கும் இதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். எடிட் அண்ட் கரெக்ஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/3/2025 8/3/2025 எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிபிஎம்னு சொல்லக்கூடிய பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த போஸ்ட் மாஸ்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெகுலராக உள்ளே வரக்கூடிய போஸ்ட் கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது, அதோடைய சர்வீசஸ்லாம் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, ப்ரொமோஷன் பண்ணுறது, வேறு அதர் சர்வீஸ்லாம் பண்ணி அவங்க ப்ரொமோஷன் உள்ளே இருக்கிற என்னென்ன சர்வீசஸ்லாம் இந்தியன் போஸ்ட்டில் பண்ணுறாங்களோ அது எல்லாமே அவங்க கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்குற வேலையை எல்லாமே டோட்டலாக இவங்க தான் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயில் கன்வே பண்ணுறது, அதை டெலிவரி பண்ணுறது, இது எல்லாமே இவங்க கண்ட்ரோலுக்குள்ளே தான் வரும். ரெண்டாவது போஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்டிங்கு. அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டோட்டலாகவே உள்ளே இருக்க அந்த சீல் வைக்கிற வேலை, அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம், இந்த மெயில் டைரெக்டாக, அதாவது அவங்களுடைய கொரியர் டைரெக்டாக போய் அந்த கஸ்டமருக்கு டைரெக்டாக போய் கொடுத்துட்டு வர்றது, டெபாசிட் பண்ணுற மணியை இவங்க கலெக்ட் பண்ணி வைக்கிறது, இது மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நெக்ஸ்ட் பிளான்னா ப்ரொமோஷன்ஸ், அதாவது உள்ளே இருக்கிற மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணணும். உள்ளே என்னென்ன ஸ்கீம் போயிட்டுருக்கு அந்த ஸ்கீம்லாம் எக்ஸ்பிளைன், அதாவது பிரான்ச் மேனேஜரோட அடுத்த ஸ்டேஜ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இவங்க பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. எம்ஓ, ஐபிஓ, ஏஎஸ்பிஓ இவங்களாம் அவங்களுக்கு என்ன ஜாப் அடுத்து நெக்ஸ்ட் ஜாப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் பிளான் பண்ணுவாங்க. அடுத்ததாக இருக்கிறது டேக் சேவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்வீஸ் இவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸர்லேருந்து இல்லை சப் போஸ்ட் ஆஃபீஸர்லேருந்து மெயில்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா போஸ்ட் தபாலில் கொண்டு சப்டிவிஷனில் கொடுக்குறது, அப்புறம் மெயிலில், அதாவது ரயில்வேயில் வரக்கூடிய அங்கே வரக்கூடிய கொரியர்ஸ்லாம் கொண்டு இங்கே சப்டிவிஷனாக பிரித்து கொடுக்குறது, இது மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. சரி, ஓகே. இவங்களுடைய சேலரி டீட்டெயில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டோட்டலாக பிபிஎம், அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000 29,380 ரூபா வரைக்கும் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு அப்புறம் டாக்ஸ் சேவாக்கு 10,000 24,470 ரூபா வரைக்கும் இவங்களுக்கு சேலரி தருவாங்க. இவங்களுடைய வயது வரம்பு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 40 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்களோட ரிலாக்ஸேஷன் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சி/எஸ்டி அந்த 5 இயர்ஸும், அதர் பேக்வர்டு ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸும், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இருந்தாங்கன்னா நோ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பிடபிள்யூடி ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருந்தாங்கன்னா, பிடபிள்யூவாக இருந்தாங்கன்னா அவங்க 10 இயர்ஸ் வரைக்கும் அவங்க ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே ஓபிசியில் அவங்க பிடபிள்யூடி அந்த இருந்தாங்கன்னா 13 இயர்ஸும், பிடபிள்யூடியில் எஸ்சி/எஸ்டியாக இருந்தால் 15 வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பாக 10th பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகண்ட் கண்டிப்பாக அவங்க லோக்கல் லாங்குவேஜில் அவங்க படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட் இருக்குன்னா, மார்க் ஷீட்டு, ஐடென்டி ப்ரூஃப், கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது ஜாதி சான்றிதழ் சொல்லக்கூடியது, பிடபிள்யூ சர்டிஃபிகேட், பிடபிள்யூவாக இருந்தால் பிடபிள்யூ சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ் இருந்தால் இடபிள்யூ சர்டிஃபிகேட், டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்கன்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்துக்கோங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த மெடிக்கல் ஆஃபீஸர் எனி அதர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் நீங்கள் அதில் கூட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட ஃபோட்டோகிராஃப் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜேபேக் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 50 kbps இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் சிக்னேச்சரும் அதே மாதிரி தான் ஒரு 20 kbps இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்னென்னா, எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது, அதுக்கு முன்னாடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்.
ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அது ரிஜிஸ்ட்ரேஷன் மேலே ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அது ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அப்ளிகன்ட் நேம் வந்து உங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் உங்கள் நேம் இருக்கோ அந்த நேம் அப்படியே ஸ்பெல்லிங் கரெக்டாக போட்டுக்கோங்க. உங்கள் ஃபாதர்ஸ் நேம் என்ன போட்டிருக்கோ அதை போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதுலேயே இருக்கும், அதை போட்டுக்கோங்க. ஜென்ரல் வந்து நீங்கள் என்ன ஃபீமேலாக மேலாக வந்து கேட்டகரி போட்டுருக்கோங்க. கம்யூனிட்டியாக இருந்தால் எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லி ஓபிசி அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை யூஆர் கேட்டகரினா இல்லை இடபிள்யூஎஸ்னா இடபிள்யூஎஸ்சி போட்டுக்கோங்க. செகண்ட் சர்க்கிள் வித் எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, அதாவது 10th பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஸ்டேட் எந்த சர்க்கிள்ங்கிறத அந்த ஸ்டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது எந்த இயர்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, இயர் ஆஃப் பாசிங் செகண்டரி ஸ்கூல் கேட்டிருப்பாங்க, அது வந்து எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்து கேப்சா சைடில் மென்ஷன் பண்ணிப்பாங்க. இந்த கேப்சா வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மொபைல் நம்பரும் ரெண்டாவது வந்து இமெயில் ஐடி கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து வேலிடேட் மொபைல் நம்பர், வேலிடேட் இமெயில்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு ஓடிபி வரும், அது உள்ளீடு பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ சப்மிட் கொடுத்துருவோம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து உங்கள் ஆதார் நம்பர் நீங்கள் கொடுக்கணும்னு கொடுக்கலாம். அது ப்ளீஸ் கண்டினியூ ஃபில்லிங் டீடைல்ஸ் பிலோன்னு போட்டிருக்கீங்க. உங்கள் ஆதார் நம்பர் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை. உங்கள் ஏதாவது உங்களுக்கு ஊனமுற்றவராக இருக்கிறீங்க, இல்லைன்னா இருக்குன்னு போடுங்க. இல்லை பிடபிள்யூஎஸ் இருந்தால் எஸ்ன்னு போடுங்க, இல்லைனா நோ போடுங்க. நீங்கள் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜில் படிச்சிங்கன்னா தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா, ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லையான்னு கேட்டுருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அடுத்தது உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபோட்டோ காப்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப் டு 50 கேபிக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பிக்சல் வந்து 200 to 230 ஏற்கனவே நான் இமேஜ் சூஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ அந்த இமேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறேன். இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன். மேலே கொடுத்தது எல்லாமே கரெக்டானு சொல்லி கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. ஹியர் டிக்ளேர் த மேலே இருக்கிறதெல்லாம் உண்மையாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. இங்கே உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும். இந்த நம்பரை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. இதை நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போது கண்டினியூ டு அப்ளைன்னு சொல்லி இங்கே மென்ஷன் ஆகிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வெரிஃபிகேஷன் சர்க்கிள் வரும். இப்போது நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டுக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போது உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அது இங்கே மென்ஷன் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த கேப்ஸாவை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு நான் இங்கே டைப் பண்ண போகிறேன். இங்கே உங்களுடைய டோர் நம்பருக்கு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே என்னுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் போட்டேன். இங்கேயே பர்மனன்ட் அட்ரஸான்னு சொல்லி கேட்பாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துட்டு கீழே எந்த செலக்ட் என்ன போர்டில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு, மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிங்க எல்லாமே ஸ்டேட் போர்டு போட்டுக்கோங்க. கீழே லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், இது மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஓகேங்களா, இது செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ரீடைரக்ட் ஆகுது. இப்போ மேலே கொடுத்தது எல்லாமே கரெக்டாக அப்படின்னா இங்கே செலெக்ஷன் டிவிஷன் 2 அப்ளைன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த ஊருக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே டோட்டலாக உங்கள் ஏரியாவில் மொத்தம் எந்தெந்த போஸ்டிங் எங்கெங்கே வேக்கன்சி இருக்கோ நீங்கள் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நான் இங்கே ஃபஸ்ட்டிலேருந்து நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்கே கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஓபிசியாக இருந்தால் யூஆர் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது ஓபிசினா எம்பிசி பிசி கேட்டகரியில் வரீங்களா அதில் வருவாங்க. யூஆர் கேட்டகரி எல்லாருமே வருவாங்க. அது யூஆர் கேட்டகரிங்கிறது காமன் கேட்டகரி, அதில் வந்து கிடைக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு அதிகம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஓபிசினா ஓபிசி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. யூஆர் கேட்டகரி தான் அதிகம் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நான் எனக்கு வந்து எந்த இடம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அங்கே நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு கீழே டிக்ளேர் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. நான் கோரிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.